வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருமல், சளி, தலைவலி, ஜுரம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டு அடிக்கடி வருது அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 பொருட்களை வச்சு நம்ம ஒரு கஷாயம் மாதிரி தயார் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த பொடி என்னென்னா சுக்கு பொடி. இதை வந்து நான் நச்சு பொடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மிளகு. இது நம்ம வந்து அஞ்சல் பெட்டிலே இருக்கக்கூடிய மிளகு இது. இது வந்து திப்பிலி. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை வந்து அந்த திப்பிலிக்கு பேர் அரிசி திப்பிலி. நீ வந்து இப்போ திப்பிலிலே பல வகை இருக்குது. முறுக்கு திப்பிலி வேறு இருக்குது, அரிசி திப்பிலி வேறு இருக்குது. ஆனால் இந்த திப்பிலிக்கு பேர் வந்து அரிசி திப்பிலி. இந்த திப்பிலி வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இது எல்லா நாட்டு மருந்துகள்லேயும் கிடைக்கும். இதை 3ஐயும் என்ன பண்ணணும், தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன், ஒரு ஆளுக்கு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். 2 பேர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவை நீங்கள் கூட்டிக்கலாம். அந்த மாதிரி கூட்டிக்கிட்டு வெந்நீர் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடின பிறகு அதுக்கப்புறம் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இது ஏதோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு அதில் போட்டு எடுத்து வடிகட்டி நம்ம காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி, அதாவது பால் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த டீயை நம்ம வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கன்னா, நம்மளுக்கு அனைத்து இருமல், வறட்டு இருமல், தலைவலி எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து பால் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து இதிலே சரி பண்ணிடலாம். அதனால் நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணி சாப்பிடுவோம். வணக்கம். என்ன நண்பர்களே, இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டிப்ஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே.